Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் டிராகன்ஸும் நெல்லை ராயல் கிங்ஸும் இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி கிரவுண்ட் திருநெல்வேலியில் விளையாட போறாங்க. அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸ் பார்த்தோம்னா 5 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. மீன்வேல் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து பார்த்தோம்னா 5 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் தான் ரெண்டு டீமுக்குமே. நெல்லை ராயல் கிங்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்டான மேட்ச் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு. ஏன்னா மீதி 2 மேட்சுமே வின் பண்ணாதான் நெல்லை ராயல் கிங்ஸால வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியும். இல்லைன்னா தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் அதர் ரிசல்ட்ஸுங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நெல்லை ராயல் கிங்ஸுக்கு மஸ்ட் வின் கேம் இன்னைக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸும் அவங்களோட வின்னிங் மொமெண்டம் வந்து கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ரெண்டு டீமுக்குமே கொஞ்சம் ஸ்லைட்டா இஷ்யூஸ் இருக்கு ஆக்சுவலா. திண்டுக்கல் டிராகன்ஸ்லயுமே பார்த்தோம்னா அந்த மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்கியா தான் இருக்கு. எஸ், போன மேட்ச்ல வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து பேட்டிங்ல அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. பட் ஒரு வாட்டியும் வருண் சக்கரவர்த்தி பேட்டிங்ல அடிச்சு வின் பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா வருண் சக்கரவர்த்தியோட மெயின் ரோல் வந்து பவுலிங். அவரை வந்து பேட்டிங் பண்ணி ஒரு வாட்டியும் வின் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு வாட்டி வின் பண்ணி கொடுக்கலாம், 5 வாட்டி 6 வாட்டி இல்லாம வின் பண்ணி கொடுப்பாங்க பேட்டிங்ல. ஸோ டெஃபினட்டாவே வருண் சக்கரவர்த்தி மேல அப்படி ஒரு டிபெண்டன்ஸ் போட முடியாது. மீதி பேட்டர்ஸும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ணணும். ஸோ அங்கதான் வந்து ஐ திங்க் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு ஒரு ஸ்லைட்டான ஒரு வீக்னஸ் இருக்கு அந்த மிடில் ஆர்டர்ல. மீன்வேல் நெல்லை ராயல் கிங்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதாவது கையில் இருக்கிற மேட்சஸ், வின் பண்ண வேண்டிய மேட்சஸ்லாம் விட்டுன்னு இருக்காங்க. அதாவது இப்போ இந்த 160, 169லாம் வந்து சேசபிள் டார்கெட்ஸ். அதாவது சிகே மதுரை பேந்தர்ஸ்க்கு அகேன்ஸ்டா 12 balls 11 runs to win இருந்தது வித் 4 wickets in hand. ஒரே ஓவரில் 4 wickets கொடுக்குறாங்க, ஹேட்ரிக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் போன மேட்ச்ல பார்த்தோம்னா லைகா கோவை கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு 160 odd runs சேஸ் பண்ணோங்கிற மாதிரி இருந்தது. துண்டா சரண்டர் ஆகி தோத்தாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. நல்ல பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. சந்தோஷ்குமார் துரைசுவாமி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, கேபி அருண் கார்த்திக் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ரித்திக் ஈஸ்வரன் ஒரு நல்ல ஒரு பேட்டர், சோனு யாதவ் இருக்காரு, ஜி அஜிதேஷ் இருக்காரு, முகமது அத்னான் கான் இருக்காரு. இவ்வளவு நல்ல பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. பட் யாருமே ஒரு டீமாவே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேபி அருண் கார்த்திக் வந்து எப்படின்னா ஆல்டர்னேட் மேட்சஸ்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அடுத்த மேட்ச் கம்பல்சரியா வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே அவர் விளையாடணும். அது ஏன்னே தெரியல, அந்த மாதிரி தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச்ல வந்து 70 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு, ஒரு மேட்ச்ல 150 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு. இப்படி ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து கேபி அருண் கார்த்திக் கேப்டனே வந்து இவ்வளவு இன்கன்சிஸ்டன்டா இருந்தாருன்னா எப்படி ஹோல் டீம் கன்சிஸ்டன்டா இருக்கும்? ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு நெல்லை ராயல் கிங்ஸுக்கு. அதை சரி பண்ண பார்க்கணும் இன்னைக்கு. அண்ட் ரன் சேசிங்னு வந்துட்டாலே ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுறாங்க. அந்த ப்ரெஷர் முதல்ல ஹேண்டில் பண்ணி எப்படி அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து வின் பண்றது அப்படின்னு பார்க்கணும் நெல்லை ராயல் கிங்ஸ். அண்ட் இன்னத்த டீம் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு டீமுமே பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. திண்டுக்கல் டிராகன்ஸும் வந்து அதே பிளேயிங் லெவன்ல தான் போவாங்க, நெல்லை ராயல் கிங்ஸும் வந்து அதே பிளேயிங் லெவன்ல தான் போவாங்க. அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நெல்லை ராயல் கிங்ஸ்ல வந்து 2 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா கேபி அருண் கார்த்திக் மற்றும் சோனு யாதவ். கேபி அருண் கார்த்திக் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 402 runs அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 50.25, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140.55. ஸோ கேபி அருண் கார்த்திக் வந்து டெஃபினட்டாவே ஒரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். கேபி அருண் கார்த்திக் ஒரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்றோம். இப்போ போன மேட்ச் வந்து லோவர் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினார்ல. ஸோ டெஃபினட்டாவே இன்னைக்கு வந்து ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெஃபினட்டாவே ஒரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான் கேபி அருண் கார்த்திக். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சோனு யாதவ். சோனு யாதவ் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 195 runs அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 32.5, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 151.16. ஸோ டெஃபினட்டாவே சோனு யாதவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் நெல்லை ராயல் கிங்ஸ். அண்ட் 2 பேட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சிவம் சிங் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின். சிவம் சிங் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 489 runs அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 81.5, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 150.92. ஸோ டெஃபினட்டாவே சிவம் சிங்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 381 runs அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 42.33, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 158.09. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நெல்லை ராயல் கிங்ஸ்ல இருந்து சோனு யாதவ் அண்ட் சச்சின் ராத்தி. சோனு யாதவ் வந்து லாஸ்ட் 9 மேட்சஸ்ல 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 7.59, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 13.06. ஸோ டெஃபினட்டாவே சோனு யாதவ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் நெல்லை ராயல் கிங்ஸ். அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சச்சின் ராத்தி. சச்சின் ராத்தி வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 6.83,
ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 13.5. ஸோ சச்சின் ராத்தியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் நெல்லை ராயல் கிங்ஸ். அண்ட் 2 bowlers டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி மற்றும் சந்தீப் வாரியர். வருண் சக்கரவர்த்தி வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 6.46, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 18. ஸோ வருண் சக்கரவர்த்தியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் இன்னொரு bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சந்தீப் வாரியர். சந்தீப் வாரியர் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.26, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 18.25. ஸோ சந்தீப் வாரியரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் ஹெட் டு ஹெட் வைஸ் பார்த்தோம்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் வந்து அஹெடா இருக்காங்க அகேன்ஸ்ட் நெல்லை ராயல் கிங்ஸ் ஹெட் டு ஹெட்ல பார்க்கும்போது. பட் அஃப்கோர்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸும் ஹேவ் ஹேட் தேர் ஓன் சக்சஸ் அகேன்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ். இந்த டிஎன்பிஎல் 2023ல வந்து அந்த குவாலிஃபயர் 2ல ஒரு மிராக்குலஸ் விக்டரி எடுத்தாங்க நெல்லை ராயல் கிங்ஸ் அகேன்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ். ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் சக்சஸ் இருந்திருக்கு, பெரிய மேட்சஸ்லேயே சக்சஸ் இருந்திருக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து டாஸ் வின் பண்ற டீம் வந்து கண்டிப்பாகவே வந்து bowling ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் ட்ரெண்ட் படி சேசிங் டீம்ஸ் தான் வந்து இந்த டிஎன்பிஎல் சீசன்ல வந்து அதிகமாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்ற டீம் வந்து bowling ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து இன்னத்த மேட்சை வின் பண்ணுவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.